தல்லாகுளத்துல இருந்து விஷால்டி மால் போற வழியில ஐயப்பன் கோயிலை ஒட்டி நிறைய மரங்கள் கூண்டுல சிக்கி இருக்கு, அதை எடுத்து தர சொல்லி கணேசன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. கமெண்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அல்லது எந்த பக்கம் வேலைக்காக போறோமோ போற வழியில இருக்கிற மரங்கள்லாம் நம்ம வந்து மீட்டுட்டு தான் போறோம். தல்லாகுளம் பக்கம் அடிக்கடி போயிட்டு வந்தாலும் இந்த ஒரு கமெண்ட் எப்படியும் மிஸ் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்ன லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லி போய் பார்த்து மரத்தை கண்டுபிடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து பசங்க யாருமே இல்லைங்க, யாருமே இல்ல, ஒரே ஒரு ஆள் நான் மட்டும் தான் இருக்கேன். தனியாவே போய் பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. யாராச்சும் ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான். தம்பி முத்துமணி வந்து அந்த பக்கம் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாப்ல. கூப்பிட்ட உடனே வந்துட்டாப்ல. தம்பி வந்து ஐயப்ப சாமிக்கு இப்பயே மாலையை போட்டு விரதத்தை ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்துல கட்டட வேலை நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த கட்டட வேலை நடக்கிறதுனால கம்பி வளைக்கிறதுக்கு இந்த மரத்துல தான் சப்போர்ட் பண்ணி பலகை அடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஏன்னா வேலையை முடிச்ச உடனே அதை அவுத்துருவாங்க. அதுக்கு கீழே வந்து வலை இருக்கு, அந்த வலையை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா போதும். மரம் ரெண்டா பிரிஞ்சு வளர்ந்ததுல வலை வந்து உள்ள சிக்கிருச்சுங்க. இந்த உள்ள சிக்கின வலையை நம்ம கட் பண்ணி எடுக்க முடியாது. அதை எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்க முடியுமோ அறுத்து எடுத்துருவோம். வலையை கட் பண்ணி எடுத்தாச்சு. அதோட மரத்துல கட்டி இந்த விளம்பர அட்டையும் எடுத்தாச்சு. இந்த மரம் முடிஞ்சுங்க. அப்படியே பக்கத்துல ஒரு மரமல்லி மரம், அதுவும் கூண்டுல தான் இருக்கு. ஆனா கூண்டு வந்து ஒன்னும் மரத்தை நெரிக்கலைங்க. மரமல்லி மரம் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு மரங்க. வேகமா வளர்ந்துடும். வளர்ந்த உடனே கூண்டு வந்து நெரிக்க ஆரம்பிச்சிடும். கூண்டு உள்ள பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் வெளியவே எடுக்க முடியாது. இப்பயே வெட்டி விடுறது நல்லது. அதையும் வெட்டி விட்டாச்சு. அதை முடிச்சுட்டு அடுத்து ஒரு வேப்பங்கன்று இருக்குங்க. அந்த வேப்பங்கன்றுல பாருங்க, அந்த வேப்பங்கன்றுக்கு கூண்டுனால ஒன்றும் தொந்தரவே இல்லைங்க. இருந்தாலும் அந்த கூண்டை வந்து வெட்டி எடுத்தாச்சு. எடுத்துட்டு அந்த வேப்பங்கன்று சாயாம இருக்கிறதுக்கு வந்து கயிறு கட்டியிருக்காங்க. மேல ஒரு கயிறு, கீழே ஒரு கயிறு. அதுக்கு நடுவில் ஒரு மரத்தை ஊண்டி அந்த கயிறை வந்து கட்டியிருக்காங்க. கீழே கட்டியிருக்கிறது வந்து கரெக்டான மெத்தட்ல கட்டியிருக்காங்க. மேலே கட்டினது வந்து தப்புங்க, குறுக்கு போட்டு கட்டியிருக்காங்க. அந்த கயிறு வந்து பாத்தீங்கன்னா மரத்துக்குள்ளே பதிஞ்சு உள்ளே போயிடுச்சு. அதை அவுத்துட்டு இனிமே அதை எடுக்கவும் முடியாது. உள்ளுக்குள்ள பதிஞ்சதுதான். இருந்தாலும் மரம் வந்து மேல அந்த கயிறுக்கு மேல மேவி வந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி இருக்கிறத மட்டும் கட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கடுத்து அது கொஞ்சம் ஈஸியா வளர்ந்துக்கிறோம். கட் பண்ணி அதையும் சுத்தம் பண்ணி விட்டாச்சு. இனிமே தொந்தரவு இல்லைங்க.